இப்போ ஹெட்டிங் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் கண்டினியூ பார்ட்னர் யாருன்னா என் அண்டு எஸ், அதை நான் போடலை, நீங்கள் போட்டுக்குங்க. அதுக்கடுத்து லைபிலிட்டி சைடில் பில்ஸ் பேபிள் அமௌண்ட்டை அப்படியே கொண்டு வந்து போட்டுடுங்க. ஏன்னா ரிவல்யூஷனில் சம்மந்தப்படலை. கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட்டும் அப்படியே கொண்டு வந்து போட்டுங்க. இதுக்கு அடுத்தது பிஎஸ் லோன் எவ்வளோ அமௌண்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அதாவது லோன் அமௌண்ட்டுன்னு சொல்லி பிஎஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா 41,320 லோன் அக்கௌண்ட் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ கரண்ட் அக்கௌண்ட் எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் எஸ் கரண்ட் அக்கௌண்ட் எங்கே பேலன்ஸ் ஆகுது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே போட்டோம்னா டூ சைடில் போட்டோம். இங்கே பொறுத்தவரை லைபிலிட்டிஸில் பொறுத்த வரைக்கும் 15,000. அடுத்தது கேபிட்டல் அமௌண்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டு 2 பேருடைய கேபிட்டல் அமௌண்ட்டும் போட்டு ஆட் பண்ணி அவுட்டர் காலம் போட்டாச்சு. இதுக்கு அடுத்தது ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆட் பண்ணி போட்டாச்சு. மெஷினரி பொறுத்த வரைக்கும் டிப்ரிஷியேட் ஆகிருக்கு, மைனஸ் பண்ணி போட்டாச்சு. ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் டிப்ரிஷியேட் ஆகிருக்கு, மைனஸ் பண்ணி போட்டாச்சு. ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு, ஆட் பண்ணி போட்டாச்சு. டெப்டார்ஸு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 500 தான். அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 19,000. அதாவது அவுட்ரு காலத்தில் அசர் சைடில் டெப்டார்ஸ் அமௌண்ட்டு அவுட்ரு காலத்தில் உள்ள அமௌண்ட்டில் 500 மட்டும் நீங்கள் எகைன் மைனஸ் பண்ணி 18,500 கொண்டு வந்து காட்டிடுங்க. அடுத்தது கேஷ் பொறுத்த வரைக்கும் 7,000 கொண்டு வந்து போட்டுடுங்க. இதுக்கு அடுத்தது மறக்காமல் என்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்னா 15,000. அதாவது இவருக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பை சைடில் பேலன்ஸ் ஆனது, பை சைடில் பேலன்ஸ் ஆனால் அது அசர் சைடில் கொண்டு வந்து போட்டுக்குங்க. ஏன்னா இவர் பிஸ்னஸுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது 15,000 ரூபா, அதனால தான் அசஸில் போட்டுக்கிறோம். அதே இது எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் நாம் பிஸ்னஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ அமௌண்ட்னா 15,000, அதனால தான் இதை லைபிலிட்டி சைடில் போட்டிருக்கீங்க. இப்போ ஓவரால் டோட்டல் அசட் சைட்லேயும் லைபிலிட்டி சைட்லேயும் இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் இந்த சம்மு பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்மு. அதாவது ரிட்டையர்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்மு. இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்லாம் மறுபடியும் சொல்கிறோம் பாருங்களேன், பேலன்ஸ் ஷீட்லாம் கேட்க மாட்டாங்க, ரிவல்யூஷன் அக்கௌண்ட் கேட்பாங்க. இன்கேஸ் அதிகபட்சம் போனால் ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்பாங்க, ரிவல்யூஷன் உள்ள ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், பிரித்து கொடுத்தது ஜென்ரல் ரிசர்வ், குட்வில், இதுக்குள்ளே ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் கேட்பாங்க. பேலன்ஸ் ஷீட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 6 மார்க்குக்கு பொறுத்த வரைக்கும் எத்தனைன்னு சொன்னால் 15 மினிட்ஸ் தான் நம்ம மேக்ஸிமமாக எடுத்துக்கணும், கன்சியூம் பண்ணிக்கணும். ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணதே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கம்பைன் பண்ணி இதுவே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலேயே வந்திருக்கும். இப்போ அதனால் நீங்கள் தாராளமாக பேலன்ஸ் ஷீட்டை கூட நீங்கள் கவலைப்படாமல் விட்டுட்டு போயிடலாம். ஒன்லி ரிவல்யூஷன் அக்கௌண்ட்டு அண்ட் தென் கேபிட்டல் அக்கௌண்ட்டு திரும்ப 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 போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா கணக்குமே வரும். அதை மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. தேங்க்யூ.